ஒரு பொண்ணோட பர்சனல் ரைட்ஸ்ல நுழையிருக்கு உங்களுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தா? ஒரு பொண்ணு ஆசையை வச்ச ஸ்டோரி இன்னைக்கு அந்த பொண்ணுக்கே ஒரு ஸ்டோரி எல்லாம் ஆயிடுச்சு. சிவகங்கையில ஐயனாடர் ஜானகியம்மாள் காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்த பொண்ணு தான் சோலைராணி. இன்னைக்கு அந்த பொண்ணு உயிரோடு இல்ல. அதுக்கு காரணம் அந்த காலேஜோட மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த பொண்ணு அதே காலேஜ்ல இருந்த ஒரு சீனியரை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வெளியே மீட் பண்ணி எடுத்த ஒரு போட்டோவை அந்த பையனோட பர்த்டேக்கு ஸ்டோரியில் வச்சிருந்திருக்காங்க. அதை பார்த்த அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு அதை ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து அதே காலேஜில் ஒர்க் பண்ற ஒரு பியூனுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த போட்டோ அந்த பியூனு அதை பிரின்சிபலுக்கு காமிச்சிருக்காரு. இப்படிதான் அந்த விஷயம் பிரின்சிபலோட காதுக்கு போயிருக்கு. இந்த பிரின்சிபல் என்கொயரிங்கிற பேர்ல அந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட அம்மாவையும் ஸ்கூல் காலேஜுக்கு வர வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் காஸ்ட் வச்சு கூட பயங்கரமா டிஸ்கிரிமினேட் பண்ணிருக்காங்க. சோ அந்த அவமானத்தையும் மன உளைச்சலையும் தாங்க முடியாத அந்த பெண் அடுத்த நாள் காலையில சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணு உயிரோடு இல்ல. இதுக்கு காரணம் காலேஜோட மேனேஜ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெளியே நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் 18 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட பர்சனல் லைஃப்ல தலையிடுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. அது பெத்த அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி. அப்படி இருக்கப்போ காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு இதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல. So but whatever may happen, suicide is not a solution. So please be confident and stay updated.